இன்றைக்கி என்ன டிப்ஸில் மீன் குழம்பு நண்டு குழம்பு செய்யும்போது எப்போதாவது நீங்கள் கொடம்புளி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கீங்களா? ஒரு தடவை இந்த கொடம்புளி பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பத்திய புளின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற புளி அவ்வளோவா உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் இந்த புளியை ஓரளவுக்கு நம்ம தாராளமாகவே பயன்படுத்திக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது மட்டும் இளஞ்சூடான தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா 1-2 பீஸ் சேர்க்கலாம். அந்த தண்ணியும் வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. நண்டு குழம்பு செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம், சோம்பு, ஜீரகம், மிளகு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வானலியில் எண்ணெய் விட்டு நிறையவே பொடி பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம், தட்டின பூண்டோடு சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி விழுதையும் நல்லாவே வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்து மசாலா பொடிகள், தனியாத்தூள் அந்த மாதிரி பொடிகள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. நாங்கள் இது குழம்பு மாதிரி செஞ்சுருக்குறோம். ரொம்ப திக்காக செய்யாமல் கொஞ்சம் தண்ணி பதமாகவே செஞ்சுருக்குறோம். அப்படி செஞ்சதுனால புளி தேவையாக இருந்தது. இப்போ இந்த குடம்புளி யூஸ் பண்ணும்போது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்துக்கும் அவ்வளோ கெடுதல் வராது. இந்த புளி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு லிங்க் இருக்குது, தயவு செஞ்சு டச் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள்.